ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது. இது நம்ம எல்லோருடைய உயிர் பாதுகாப்பு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ்னால் என்ன? நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு மிக ஆபத்தான வைரஸ் தொற்று. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சிலருக்கு மூளை பாதிப்பு, சிலருக்கு மூச்சு திணறல், சில நேரங்களில் உயிரிழப்பும் கூட ஏற்படலாம். இந்த வைரஸ்க்கு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிசன் அல்லது வேக்சின் கிடையாது. அதனால தான் ப்ரிவென்ஷன் தான் ஒரே சொல்யூஷன். நிப்பா வைரஸ் முதல்ல எங்கே உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த நிப்பா வைரஸ் 1998ல் மலேசியாவில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஊரில் இருக்கிற நிப்பாக் அப்படிங்கிற ஒரு கிராமத்தின் பெயரில் தான் இந்த வைரஸ்க்கு நிப்பா வைரஸ்னு பேர் வந்திருக்கு. இந்த வைரஸ் எங்கேருந்து வந்தது? நிப்பா வைரஸோட நேச்சுரல் கேரியர் யாருன்னா ஃப்ரூட்ஸ் பேட்ஸ், பழம் தின்னும் வௌவால்கள். இந்த வௌவால்களுக்கு ஒரு வைரஸ் இருந்தாலும் அந்த வைரஸ் அந்த வௌவால்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஆனால் அந்த வௌவால்கள் கடித்த பழங்கள், அந்த வௌவால்கள் சாப்பிட்ட பழங்கள் இருக்கிற எச்சி, சிறுநீர் இதுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய வைரஸ் மனிதர்கள் பரவ ஆரம்பிக்கும். நிப்பா வைரஸ் இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னா, நிப்பா வைரஸ் முதல்ல 2001ல் மேற்கு வங்காளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2018, 2021, 2023, 2024 இப்படி எல்லா வருஷத்துலையுமே கேரள மாநிலத்தில் பல நிப்பா அவுட் பிரேக்குகள் நடந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் ஃப்ரூட் பேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். ரா ஃப்ரூட்ஸ், பால்ம், சாப் கன்சம்ஷன். நிப்பா வைரஸ் எப்படி பரவுது? நிப்பா வைரஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். வௌவால்ன்றது மனிதங்கிட்டையும், அதாவது வௌவால் கடித்த பழங்கள் சாப்பிட்டாவோ, இல்லை சரியாக கழுவாத பழங்கள் சாப்பிட்றது மூலமாகவும், அதே மாதிரி மனிதன் டு மனிதன், அதாவது பாதிக்கப்பட்டவர்களோட எச்சில், இருமல், சளி, உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள் மூலமாகவும், ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் பேஷண்ட்டை கேர் பண்ணும்போது மாஸ்க்கு, க்ளவுஸ் இல்லாமல் இருந்தால் நிப்பா வைரஸோட அறிகுறிகள் என்ன? ஆரம்பத்தில் இது சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஆரம்ப அறிகுறிகள் என்னென்னா அதிக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, வாந்தி, தொண்டை வலி. மோசமான நிலையில் மூச்சு திணறல் ஏற்படும், மயக்கம், ஃபிட்ஸு, பேச முடியாமல் போகுது, கோமா. சிலருக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளோட நிலைமை ரொம்ப மோசமாகலாம். நிப்பா வைரஸ்லேருந்து எப்படி பாதுகாத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, பழங்கள் நன்றாக கழுவி சாப்பிடுங்க. ரா பாலும் குடிக்காதீங்க. காய்ச்சல் இருந்தால் உடனே டாக்டர் அனுப்ப பாருங்கள். மாஸ்க் போடுங்க. கைகளை அடிக்கடி சோப் போட்டு கழுவிங்க. ஐசோலேஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக செய்யக்கூடாது, வௌவால் கடித்த பழங்கள் சாப்பிடாதீங்க. காய்ச்சலானவங்களை கேர் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சோசியல் மீடியாவோட ரூமர்ஸை நம்பாதீங்க. சிம்டம்ஸ் இருக்கும்போது வெளியே சுற்றாதீங்க. ஒரு முக்கியமான வேண்டுகோள், நிப்பா வைரஸ் பயம் காட்டுவதற்கான விஷயம் இல்லை, விழிப்புணர்வு தேவைப்படுகிற விஷயம். நம்ம ஒரு சின்ன கவனம் பல உயிர்களை காப்பாற்றும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு உயிரையோடு காப்பாற்ற உதவும். ஸ்டே சேஃப், ஸ்டே எவர். நன்றி, வணக்கம்.